நம்ம யூஏயில் கிளைமேட் சேஞ்ச் ஆக போகிறதுனால என்னமோ தெரியல, பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீவருங்க. 38 டிகிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்சூரன்ஸ் போட்டிருந்தப்ப எந்த ஃபீவர் எந்த அடி எதுவுமே படலாம். ஆனால் இன்சூரன்ஸ் காலியாக போகுதுன்னு அந்த இது டைம் வந்தோடனே கரெக்டாக ஃபீவர் வந்துடும், கீழே விழுந்துருவாங்க, அடிபட்டுரும். எனக்கு மட்டும்தான் இப்படியா, உங்களுக்கும் அப்படிதானான்னு சொல்லுங்கள். காலையில் சீக்கிரமாலாம் எழுந்திருக்கலைங்க, ஏன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பலையா. ஒரு 3-4 நாள் லீவ் போட்டாச்சு. ஸோ காலையில் இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணி கொடுத்துருந்தேன். அது கூட சாப்பிடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரின்னு மதியானம் மீனும் ரசமும் நல்ல காரசாரமாக வச்சுருந்தேன். அதையாவது சாப்பிடுவாங்கன்னு பார்த்தேன், சாப்பிடவே இல்லை. ஒரு 3-4 நாளாக பாப்பாவோட ரொம்ப ரோதனையாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஸ்கூல் குரூப்பில் ஒரு டிங்கன் மெசேஜ். என்னன்னு பார்த்தா, திங்கக்கிழமை ஸ்கூல் பார்ட்டி அப்படின்னோடனே எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அம்மா நான் பார்ட்டிக்கு போயே ஆவேன்னு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் கிளியர் ஆகிட்டாங்க. ஸோ பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கொடுத்து அனுப்பணும். ஸோ கடைக்கு போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே லவ்வர்ஸ் டேக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சு பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. பல்லு போன இடத்துல பக்கோடா சாப்பிடணுமான்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டேன்.